ஸோ அந்த சர்வரில் இப்போ நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஹோஸ்டிங் அப்படின்ற ஒரு டேர்ம்ல சொல்லுவாங்க. நம்மகிட்ட இருக்கிறது லினக்ஸ் ஹோஸ்டிங். இந்த லினக்ஸ் ஹோஸ்டிங் அப்படிங்கிறது விண்டோஸ் ஹோஸ்டிங், லினக்ஸ் ஹோஸ்டிங் இப்படி எல்லாம் இருக்கு. இட் சப்போர்ட்ஸ் வேர்ட்பிரஸ். பட் சேம் லினக்ஸ் ஹோஸ்டிங் வந்து சம்டைம்ஸ் இட் நாட் சப்போர்ட் பைத்தான், அந்த மாதிரி சில ஃபைல்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாது. சர்வர் ஹோஸ்டிங் ரெண்டு ஒன்று. அது டெக்னிக்கலா ஹோஸ்டிங் அப்படின்னு நம்ம ஸ்பேஸோட, சர்வர்னா ஃபைல் ஸ்டோர் பண்ற இடம். இது கூட அடிஷனல் ஃபெசிலிட்டிஸோட வரும். சி பேனல் அப்படிங்கிறது கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்வர் ஹோஸ்டிங்ல ஒரு சி பேனல் நம்மளுக்குன்னு ஒன்று வச்சிருக்கோம். இதுதான் வந்து நம்மளோட சி பேனல். இதுக்குள்ள நம்மளோட நிறைய வெப்சைட்ஸ் வச்சிருக்கோம். சம்டைம்ஸ் வந்து ஒரு வெப்சைட் மட்டும் தான் நீங்க போஸ்ட் பண்ற மாதிரி பணம் கொடுத்து வாங்கியிருப்பீங்க, இல்ல மல்டிபிள் வெப்சைட் போஸ்ட் பண்ற மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல அனுபவம் வரணும் அப்படின்னா யூ டாக் டு சதீஷ். அவர் வந்து அவரோட டொமைனே அவரே சொந்தமா பிளாக் பண்ணி ஒரு ஹோஸ்டிங்கே 1 மந்த்துக்கு அந்த மாதிரி வாங்கியிருக்காரு. அதுல வந்து இப்ப எடுக்கிறது எல்லாமே அவர் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக, லைவா பண்றதுக்காக பண்ணியிருக்காரு. ஸோ நான் அதை தான் சொன்னேன் அன்னைக்கே வந்து இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நிறைய டூல்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிக்கோங்க, ஆனா கரெக்டான டைம்ல அதை கேன்சல் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி இருக்கிறத வாங்க, ஃப்ரீ தான். ஆனா கார்டு இருந்தா தான் அக்செப்ட் பண்ணும், அப்பதான் படிக்க முடியும். இன்னைக்கு ஏஐ டூலா இருக்கும், எல்லாமே வந்து இன்னைக்கு காசு கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்கும். அதனால அதை ஹெசிடேட் பண்ண வேண்டாம். நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் கார்டு டீடைல்ஸ், கிவ்வே கார்டு டீடைல்ஸ். ஸோ இப்போ இதுல வந்து ரீடைரக்ட் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து சி பேனல். இதுன்னு ரீடைரக்ட் அப்படின்னு அடிச்சீங்கன்னா உள்ளே நிறைய காமிக்கும். சொல்லுங்கல்ல 301, 302 ரீடைரக்ட் எப்படி பண்றது அப்படின்ட்டு. ஸோ ரீடைரக்ட்ல போயிட்டு பெர்மனன்ட் 301 இல்ல நம்ம இந்த சர்வருக்குள்ள என்னென்ன டொமைன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோமோ அத்தனை டொமைன்ஸும் காமிக்கும். ஆப் இன் கோயம்புத்தூர், ஈத்தர் சர்வீசஸ், ஆஸ் ஃபார் பீப்புள், பாட் கோவை, ஈத்தர் இன்ஃபோடெக், எதெல்லாம் இந்த சர்வர்ல ஆட் பண்ணுவோம் அத்தனை காமிக்கும். ஸோ எதை வந்து நான் மாத்துறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப் இன் கோயம்புத்தூர்.com போயிட்டு இப்படி ஒரு யூஆர்எல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் யூஆர்எல் வந்து பைத்தான் கோர்ஸ் அப்படின்றது. ரீடைரக்ட் டு மாத்துல சும்மா காமிக்கணும், ஃபுல் இது வரணும்னு போடலாம். புரியுது? appincoimbatore.com/python course redirects to appincoimbatore.com/python training. இப்படி அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா எப்ப போலாம் இந்த பேஜுக்கு யாராச்சும் போனோம் அது எல்லாமே வந்து ரீடைரக்ட் ஆகி பைத்தான் ட்ரைனிங்க்கு வந்து. இதுலயே வந்து 301, 302 ரெண்டு சேம் ப்ராசஸே தான். 302னா அந்த கிரெடென்ஷியல்ஸ் அப்படியே வச்சுக்கும், டெம்பரரி அப்படிங்கிறத மீனிங் பண்ணுது. இது வந்து ரீடைரக்ஷன்ல வர்றது. அடுத்தது வந்து நீங்க இமெயில் கிரியேட் பண்றது, ஃபைல் மேனேஜர் எல்லாமே இதுல இருக்குது. டேட்டாபேஸ் அட்மின், ஒரு புது டொமைனை வந்து சர்வருக்குள்ள ஆட் பண்றதுன்னா இங்க வந்து நீங்க ஆட் பண்ணுவீங்க. அது வந்து உள்ள வருங்க, ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிற ஒரு பேஜ். ஞாபகம் வச்சு அவர் கேளுங்க, அது கரெக்டா இந்த இடத்துல வருதுங்கிறத நான் பார்த்துக்கலாம். ரிலேஷன் முடிச்சுட்டு. ஸோ இதுதான் வந்து வேர்ட்பிரஸ். நம்மளோட எல்லா ஃபைலுமே வந்து எல்லா டொமைனுமே வேர்ட்பிரஸ்ல டெவலப் பண்ணி இதுல போட்டிருக்காங்க. ஸோ அதனால வேர்ட்பிரஸோட இது நான் அப்படியே லாகின் பண்றேன். இதுல போய் லாகின் பண்ணனா எனக்கு பாஸ்வேர்டு கேட்காது, இல்லாட்டி அட்மினோட பாஸ்வேர்டு கேட்குது. அதாவது சர்வர் பாஸ்வேர்டு வேற, சர்வருக்குள்ள ஆப் இன் கோயம்புத்தூரோட வேர்ட்பிரஸ் லாகின் வேற. இப்போ இதுல போனீங்கன்னா இதெல்லாம் தான் நமக்கு இருக்க ஒரு டேஷ்போர்ட், வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட ஒரு இது. ஸோ இதுல வந்து பிளக்இன்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா என்னென்ன பிளக்இன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கான்ட்டு சில பிளக்இன்ஸ் இன்ஸ்டால் பண்ணது லெஃப்ட் சைட்லேயே காமிச்சிருவோம். ஸோ யோஸ்ட் எஸ்இஓ அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலா வேர்ட்பிரஸ்க்காக இன்ஸ்டால் பண்ண ரெண்டு ஃபேமஸா இருக்கும். ரேங்க் மேத் அப்படின்ட்டு ஒரு பிளக்இனும், யோஸ்ட் எஸ்இஓ அப்படிங்கிற பிளக்இன் தான் ரெண்டு பாப்புலரானது. ஸோ இது வந்து யோஸ்ட் எஸ்இஓ. இது வந்து ஜெனரல். இதுலயே வந்து செட்டிங்ஸ் இருக்கு. யோஸ்ட் எஸ்இஓ கீழே செட்டிங்ஸ்.
ஸோ இதில் தான் வந்தோம் அப்படின்னா எக்ஸ்எம்எல் சைட் மேப் நிறைய இருக்கு, அதனால டைரக்டா நான் தேர்ந்தெடுத்தேன். எக்ஸ்எம்எல் சைட் மேப் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனேபிள் ஃபீச்சர்னு இருக்கும், ஆல்ரெடி எனேபிள் ஆயிருக்கும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த ஒரு புது பேஜ் கிரியேட் பண்ணாலும் இந்த எக்ஸ்எம்எல் சைட் மேப்ல அப்டேட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பிளக்இன் இல்ல, நீங்க வேற பிஹெச்பிலயோ இதுல வெப்சைட்ல டெவலப் பண்ணிருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்எம்எல் சைட் மேப்பை அடிக்குறுக்கா நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கோம். புதுசா ஒரு ஃபைல் ஆட் பண்ணீங்களா, புதுசா ஒரு ஜென்ரேட் பண்ணி சர்வர்ல போய் அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி வேர்ட் ப்ரெஸ்ல அதனாலதான் ரொம்ப ஈஸியா எல்லாரும் இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு பிளக்இன் நம்ம போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஜென்ரேட் ஆகிடும். இந்த எஸ்இஓல நிறைய இருக்கு. யோஸ்ட் எஸ்இஓ அப்படின்ட்டு போய் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நீங்க பண்ண வேண்டியது. ஒரு பேஜஸ் அப்படின்னா எஸ்இஓ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே அங்க வந்துடும். ஸோ இது எங்க போய் பார்க்குறோம், ஸ்கீமா எல்லாமே ஈஸியா நீங்க அப்ளை பண்ற மாதிரி வந்துடும். அதை நம்ம போய் பார்க்கணும்னா பேஜஸ் 404 அப்படிங்கிற பேஜ் வச்சுருப்பாங்க. எடிட் நான் போவேன். இந்த பேஜ் லுக்கிங் அஸ் நாட் ஃபவுண்ட், பேக் டு ஹோம் அப்படின்ட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணா அங்க போகணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா இது எப்ப அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறத ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. பேஜ் வந்து இந்த பேஜ் தான் வரணுங்கிறத டிசைன் இது. எதுவுமே அந்த பிளகின் நம்ம போட்டோம்னா இல்லாத யூஆர்எல் இருந்தாங்கன்னா இந்த 404 அப்படிங்கிற ஒரு இதை பார்த்துட்டு அது வரும். அது ஒரு இடத்துல மட்டும் அதை எங்க எழுதிருப்பாங்க மட்டும் கேட்கலாம். ஆல் பேஜஸ்ல நம்ம போயிட்டு ஏதோ ஒரு பேஜ் எடிட் பண்ணுவோம். அபவுட் அஸ் பேஜ் எடிட். இதுதான் பெர்மா லிங்க்னு வர்றதா அந்த யூஆர்எல் அப்படின்ட்டு. நீங்க இந்த யூஆர்எல் இது பண்ணணும்னா இங்க போய் எடிட் பண்ணீங்கன்னா இந்த யூஆர்எல் எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து WP பேக்கரி அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணி வேர்ட் ப்ரெஸ்ல அவங்க கிரியேட் பண்றாங்க. எலிமெண்டர்னு ஒன்று இருக்கு, அதுலயும் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த கண்டென்ட்லாம் நம்ம மாத்தணும்னா எவ்வளவு ஈஸியா மாத்தணும், ஜஸ்ட் இந்த இடத்துல எடிட் கிளிக் பண்ணி ஈஸியா நம்ம மாத்திக்கலாம். இப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் தான் இங்க போட்டிருக்காங்க, இதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து அந்த பேஜ்ல வர கண்டென்ட், அபவுட் அஸ் பேஜ்க்குள்ள இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி போட்டோஸ் ஆட் பண்ணி இதெல்லாம் இந்த இடத்துல வருது. கீழே வந்தீங்கன்னா தான் இந்த எஸ்சிஓ பிளகின்ஸ் இருக்கும், எல்லாமே அந்த பேஜோட பிளாக் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல யோஸ்ட் எஸ்இஓ அப்படின்ட்டு ஒரு இது வரும். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்இஓ, ரீடபிலிட்டி, ஸ்கீமா, சோஷியல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ், கீ ஃப்ரேஸ், ஆப் இன் டெக்னாலஜி, பெஸ்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங். நீங்க பெய்டு வெர்ஷன்லாம் போயிட்டீங்கன்னா இதோட இது அட்வான்ஸ்டா அவங்களே சஜஷன்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இப்படிதான் அப்பியர் ஆகும் அப்படிங்கிறாங்க. நீங்க ஆப் இன் டெக்னாலஜி அந்த பேஜ் நம்ம போனோம் அப்படின்னா அபவுட் அஸ் பேஜ் போய் பார்ப்போம். இந்த இடத்துல கண்ட்ரோல் யூ போட்டீங்க அப்படின்னா இது வரும், வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்னு போட்டா என்ன கொடுத்துருக்காங்க. டைட்டில் வந்து அபவுட் ஆப் இன் டெக்னாலஜி கோயம்புத்தூர், நம்பர் 1 ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர். இது எங்க வருதுன்னா, ஒரு பேஜ் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஜ்ல எஸ்இஓ பிளக்கின் நீங்க போட்டிருப்பீங்க. இப்போ இங்க வருது அபவுட் ஆப் இன் டெக்னாலஜி, நம்பர் 1 ஐடி. இது எங்க இருந்து வருதுன்னா, எஸ்இஓ டைட்டில் நீங்க போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இவ்வளவுதான். அந்த பேஜ் நீங்க கிரியேட் பண்ணாது இந்த ஃபீல்ட் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், எஸ்இஓ பிளகின் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இதுல போய் நீங்க ஜஸ்ட் அப்டேட் பண்ணா போதும். ஏன்னா வேர்ட் ப்ரெஸ் இஸ் நத்திங் பட் பில்ட் அப் ஃபுல் ஆஃப் பிளகின்ஸ் தான். அவர் ரெடிமேடா ஒரு பேசிக் கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க, மீதி எல்லாம் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணணும்னா பிளகின்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணியே ஆகும். ஸோ அதனால அது அவன் நிறைய அதுக்கு தகுந்த அத்தனை பிளகின்ஸ் வச்சிருக்கான். அதுல எது ஃபேமஸ் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் ரிவ்யூ, டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்டை பேஸ் பண்ணி இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம். ஸோ இந்த இதில் பாக்குறப்ப இந்த இப்போ கிரீன்ல ரெட் இதெல்லாம் காமிக்கிறது என்னன்னா, நம்ம சொன்ன முதல்ல 70 கேரக்டர்ஸ்குள்ள வச்சுக்கோங்க, அதிகமா போச்சுன்னா ரெட், இப்படி எல்லாம் காமிக்கிறது பண்றாங்க. மெட்டா டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கவர் ஆப் இன் டெக்னாலஜி இருக்கு. இப்போ நாங்க சேஞ்சஸ் பண்ணி காமிக்கிறோம்.
நான் என்ன பண்றேன், அந்த கண்டென்ட் அப்படியே போட்டு ChatGPT வேற மாடிஃபை பண்ணி கேட்கிறேன். டிஸ்கவர்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். நிறைய அந்த ஏஐ டூல் சொல்றதுனால அதை யூஸ் பண்ணல. டெக்னாலஜி அபவுட் பேஜ்னால ஜாயின் அதெல்லாம் எதுவும் சொல்ல. இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். எடிட்ல போயிட்டு இப்போ மாற்றணும். இப்போ கரண்டா பாருங்க, நான் எடிட் பண்றதுக்கு முன்னாடி டிஸ்கவர் ரேபிட் டெக்னாலஜி 15 இயர்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் டிஸ்கவர் அப்படின்றது. அது வந்து நான் மாத்திருக்கேன். என்ன மாத்திருக்கேன், ஆப்பிள் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அப்படின்னு. இப்ப என்ன நீங்க சேஞ்சஸ் பண்ணீங்கனாலும் உடனுக்குடன் அப்டேட் அப்படிங்கிறது எனக்கு கொடுத்தோம். இப்போ நான் அப்டேட் அப்படின்னு கொடுக்குறேன். வேற சேஞ்ச் சொல்றதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டு அங்க அப்டேட் முடிஞ்சது அப்படின்னா இங்க ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணும். கண்ட்ரோல் யூ இப்போ பாருங்க, ஆப்பிள் டெக்னாலஜி ஆஃபர்ஸ் இந்த மாறிடுச்சு. அந்த டிஸ்கவர் வேர்டு எல்லாம் போயிடுச்சு. ஸோ இமீடியட்டா இதை வந்து ரொம்ப நம்ம போய் நாலேஜ் வேண்டியதில்லை. டெக்னிக்கல் நாலேஜ் ஓரளவுக்கு பேசிக்கா நம்ம படிச்சிட்டோம்னாலே இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா மாத்திக்கலாம். ஸோ அந்த இதுல இந்த பிளகின்ஸ் போடுறதுனால நம்ம மாத்திக்கலாம். ஸோ அப்போ எஸ்இஓ ஆப்டிமைஸ்ட் அப்படின்னா இந்த கீவேர்ட் எல்லாம் உள்ள கொண்டு வந்து போறது தான் இந்த இது ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க. கீழே மறுபடியும் வந்தோம் அப்படின்னா எஸ்இஓ அனாலிசிஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வர்றது அப்படின்ட்டு இதெல்லாமே ப்ரீமியம் வெர்ஷன்ல கொடுத்தாங்க. நம்ம நார்மலா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒன்று வந்து நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டேன். வேற ஏதாவது நான் சொல்லிடுவேன். 302 இந்த சர்வர்ல வேற வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு நான் சொன்னேன். ஃபைல் எடிட்டர், தீம் எடிட்டர்னு ஒன்று இருக்கு. இல்ல டூல்ஸ் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா இந்த ஸ்கீமா எல்லாம் போடுறதுக்கு ஒரு சொல்லிட்டு இருந்தாலும் ரிவ்யூ ஸ்கீமா இதெல்லாம் வந்து போடணும்னா காப்பி பண்ணி எந்த இடத்துல போடுவாங்கன்னா அது இந்த ஃபைல் எடிட்டர் என்டையர் தீமுக்கு அப்ளை ஆகிற மாதிரி போட்டுருவாங்க. நம்ம இப்ப வந்து என்னன்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஆஃப் பேஜ் எஸ்இஓ பார்க்கலாம். ஸோ ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படிங்கிறது நான் ஒரு ஓவர்வியூ கொடுத்துருந்தேன். என்னன்னு கொடுத்துருந்தேன் ஸ்ரீமதி? ஆன் பேஜ் எஸ்இஓனா என்ன, ஆஃப் பேஜ் எஸ்இஓனா என்ன? ஸோ நம்மளோட லிங்க் வேற ஒரு வெப்சைட்ல போய் பிளேஸ் பண்றது ஆஃப் பேஜ் எஸ்இஓ. சரி, கூகுள் இதுல என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட் நம்ம பெஸ்ட்னு தான் சொல்லுவோம். நீங்க எல்லா வெப்சைட்டும் போய் பாருங்க, நம்பர் 1 ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர், பெஸ்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இது யார் இந்த அவார்டு கொடுக்குறாங்க? எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் நம்மளே நம்பர் 1 ட்ரைனிங் யாரு கொடுத்தா? யாருமே கொடுக்கல. நான் அப்ப என்ன இது கூகுள் என்ன பாக்குன்னா, இது வந்து இவனோட வெப்சைட், அதனால இவன் வந்து வேணுங்கிறத போட்டுக்குவாங்க அப்படிங்கறது கூகுள் புரிஞ்சுக்குது. அப்ப யாராச்சும் பொய் சொல்லி போட்டதால அதை எடுத்து நான் காமிக்கிற மாதிரி இருக்கும். எது நம்பர் 1 நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் லாஜிக்கலா இருக்கு. ஆஃப் பேஜ் எஸ்இஓல என்ன அவங்க ஓரளவுக்கு அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட் எந்த அளவுக்கு அது அதிகமாக ப்ராஜெக்ட் கூகுள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களோட வெப்சைட்டை வெளியில் இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க.
இப்ப ஆப் இன் கோயம்புத்தூரோட லிங்க் வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை இன்டர்நெட் வெப்சைட்ஸ்லயும் எவ்வளவு பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ அதனால கூகுள் என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, இவனோட லிங்க் வந்து 20,000 வெப்சைட்ல பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 20,000 வெப்சைட்லயும் இவங்களை பத்தி ஏதோ பேசுறாங்க. அது யார் பிளேஸ் பண்ணாங்கிறது கூகுள் அடுத்து பாத்துக்குவாங்க. நம்மளா போய் வாலண்டியரா பிளேஸ் பண்ணிட்டு வந்தோமா, இல்ல அந்த வெப்சைட்டுக்காரங்களே பிளேஸ் பண்ணாங்களா? நம்மளா போய் வாலண்டியரா பிளேஸ் பண்றது எப்படி நினைச்சுக்குவாங்கன்னா, ஒரு எல்லாரும் அதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பிளேஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா யார் வேணாலும் போய் பிளேஸ் பண்ணிட்டு வரலாம். இல்ல அந்த வெப்சைட் ஓனர் நினைச்சா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றதுன்னா அந்த வெப்சைட்காரங்க பிளேஸ் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு கிரைட்டீரியா வந்து அவன் இவாலுவேட் பண்றாங்க. நீங்க ஆஃப் பேஜ் எஸ்இஓ நம்ம லிங்க் அங்க இருக்கணும். ஆனா அந்த லிங்க் இருந்துட்டா மட்டும் உங்களுக்கு மார்க் தர மாட்டேன். எக்ஸாம்பிள் மார்க் போடுறான்னு நம்மளுக்கு அந்த லிங்க் இருந்தா மட்டும் நான் மார்க் போட மாட்டேன். அந்த லிங்க்குக்கு ஒரு ஒரு தனித்தன்மை இருக்கு. எங்கிருந்து வருது, எத்தனை பேர் அதை கிளிக் பண்றாங்க, நம்ம சைட்ல வந்து எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க டைம், இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு மார்க் போடுறாங்க. ஸோ ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படிங்கிறது பிளேசிங் அவர் லிங்க், நம்ம சிம்பிளான டேர்ம்ல சொல்றோம், பிளேசிங் அவர் லிங்க் இன் அதர் வெப்சைட்ஸ். Search engine evaluates all links based on placed website, traffic from that website, etc. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எப்படி evaluate பண்ணது அப்படின்னா, இப்ப நான் வந்து சதீஷ் ஒரு வெப்சைட் வாங்கியிருக்கேன். என்ன ஸ்வைபம் ஸ்டுடியோன்னு ஒரு வெப்சைட் வாங்கிக்கிறேன். இப்ப அந்த வெப்சைட்ல போய் ஆப் இன் கோயம்புத்தூரோட லிங்க் நான் பிளேஸ் பண்ணிட்டோம். அவன் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், நான் பிளேஸ் பண்றேன்னு நினைச்சுக்கோங்க. இன்னொரு இதுல வந்து அமேசான்ல வந்து என்னோட வெப்சைட்ல நான் பிளேஸ் பண்றேன். ஏதோ ஒரு ஆப்ஷன் அங்கேயும் கொடுக்குறாங்க, நான் பிளாக்ல ஏதோ போய் பிளேஸ் பண்றேன். இப்ப ரெண்டுமே இட் இஸ் கால்ட் அஸ் பேக் லிங்க். ஆஃப் பேஜ் எஸ்இஓனா பேக் லிங்க், லிங்க் பில்டிங் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப ஸ்வயம் ஸ்டுடியோலயும் என்னோட வெப்சைட் இருக்கு, அமேசான்லயும் வெப்சைட் லிங்க் இருக்கு. கூகுள் இப்ப இதை எப்படி ஃபர்ஸ்ட் அங்க எல்லாம் வெய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்ப வச்சதுக்கு அப்புறம் எப்படி இவாலுவேட் பண்ணுவாங்கன்னா, எதுக்கு அதிகமா மார்க் கொடுப்பாங்க? எந்த லிங்க்? இந்த ரெண்டு லிங்க் இருக்கும் அமேசான்ல இருக்கு. ஏன்? டெக்னிக்கலா அத்தாரிட்டி நம்ம சொல்றோம், டொமைன் அத்தாரிட்டி அப்படி சொல்றதுல. இப்ப அமேசானுக்குலாம் பாத்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி எவ்வளவு இருக்கும்? 90. அப்ப ஹைலி அத்தாரிட்டேட்டிவ் சைட்ல இருந்து அந்த சைட்ல நம்மளோட லிங்க் இருந்ததுன்னா கூகுள் வில் கிவ் பெட்டர் மார்க்ஸ். அதே சமயத்துல இங்கேயும் இருக்குது, ஆனா இந்த சைட் வந்து இப்பதான் ஒரு 2 மாசம் தான் ஆயிருக்கு வாங்கி, அதுல பிளேஸ் ஆயிருக்கிறதுனால இட் வில் கிவ் மினிமம் மார்க். மார்க் கொடுக்க மாட்டாங்கன்னு மினிமம் மார்க் கொடுப்பாங்க. அடுத்த சினாரியோ நம்ம யோசிக்கும். ஸோ ஹைலி பிளேஸ்டு சைட் அப்படிங்கிறது எந்த வெப்சைட்ல அமேசான்லயா இல்ல ஸ்வயம்லயா அப்படிங்கிற ஒரு சேஞ்சஸ் அது பார்க்கும். இப்ப அமேசான்ல நான் பிளேஸ் பண்ணிட்டேன், ஆனா அமேசான்ல இருந்து ஒரு கிளிக்கும் கூட வரல. அல்டிமேட்டா என்ன, அங்க யாராச்சும் ஆப் இன் கோயம்புத்தூர் கிளிக் பண்ணாதான் இங்க வருவாங்க. அப்ப அமேசான்ல இருந்து யாருமே வரல அப்படின்னா அவன் ஒரு 10 out of 10 கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மார்க் இருந்து ஒரு 2 மார்க்ஸ் குறைச்சிருவாங்க. அமேசான்ல இருக்கு, ஆனா யாருமே வந்து கிளிக் பண்ணவே இல்லை. ஸ்வயம்ல இருக்கு, ஒரு 2 மார்க்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனா அங்க 100 பேர் கிளிக் பண்ணி நம்மளுக்கு வர்றாங்க. அப்ப அடிஷனலா 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் மார்க்ல சும்மா ஒரு அச்சீவ் பண்ணணும். இப்ப புரியுதுங்களா? அமேசான்ல இருக்கு, ஆனா டிராபிக்கே எல்லாம் மார்க்கை குறைக்கிறாங்க. ஸ்வயம்ல இருக்கு, அத்தாரிட்டேட்டிவ் வெப்சைட் இல்ல, ஆனா டிராபிக் வருது, மார்க்கை அங்க தூக்குறாங்க. இப்ப அடுத்தது பாக்குறாங்க. இப்ப அமேசான்ங்கிறது ஒரு பெரிய சைட் அப்படிங்கிறது கூகுளுக்கு தெரியுது. கூகுள் என்ன நினைக்குது அப்படின்னா, அமேசான்ல இவங்களோட லிங்க் இருக்கு, அப்ப அமேசானே ஒரு இவ்வளவு பெரிய சைட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப நான் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் ஒருவேளை இருந்திருக்காரு, இப்ப இருக்கிறாரு அப்படின்னா இந்த ஆப் டெக்னாலஜி நான் அவரை வச்சு தருக்கிறேன். அப்ப இந்த ஓபன் பண்றப்ப எல்லாருக்கும் என்ன ஆகும்? இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம், கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆளுகளோ இல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ எல்லாரும், அவரே வந்து திறந்து வச்சிருக்காரு இந்த கம்பெனியை, அப்ப இது ரொம்ப நல்ல கம்பெனியா இருக்கும். ஏன் அப்படி நினைக்கிறாங்க? அப்துல் கலாம் சாருக்கு ஒரு ரெபுடேஷன் இருக்கு.
அந்த ரெப்புடேஷன் நம்மளுக்கு பாஸ் ஆகுது, அந்த கிரெடென்ஷியல்ஸ் நம்மளுக்கு பாஸ் ஆகுது. இப்போ அமேசான்ல இருந்து டிராபிக் வந்ததுன்னா அமேசானோட கிரெடென்ஷியல்ஸ் நம்மளுக்கு பாஸ் ஆகும். அப்போ கூகுள் என்ன நினைக்கிறான், அமேசான் பெரிய சைட், அங்கிருந்து 2 பேர் ஆப்பிள் டெக்னாலஜி கிளிக் பண்ணி வர்றாங்க, அப்ப இவங்க போடுற ஹை மார்க் அப்படின்னு நினைச்சு போடுவாங்க. ஸோ இப்போ அடுத்த சினாரியோ, ஸோ அப்துல் கலாம் சார் வந்து திறந்து வச்சா எப்படி இருக்குமோ அப்ப நீங்க பெரிய சைட்ல போய் தான் உங்களோட லிங்கை பிளேஸ் பண்ணணும். அடுத்த சினாரியோ வந்து என்னன்னா, அப்துல் கலாம் சார் வந்து சொல்லிடுறாரு, நான் திறந்து வச்சேன்ப்பா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க நாளைக்கு ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா உங்களோட செல்ஃப் இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, இப்படி ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. அப்ப என்ன ஆகும், அப்துல் கலாம் திறந்து வச்சாரு அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும், அதே சமயத்துல ஐயோ அவரே இப்படி சொல்லிட்டாரு, அப்ப நம்ம விசாரிச்சுதான் சேரணும், ரொம்ப அந்த கிரெடென்ஷியல் பாஸ் ஆகுறது இல்லை. ஸோ அமேசான் என்ன சொல்றாங்க சொல்லலாம் அப்படின்னா, எல்லா வெப்சைட்டுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, there is a link inside our website, நம்ம அந்த கிரெடென்ஷியல்ஸை பாஸ் பண்றோமா இல்லையாங்கிறது அமேசான் முடிவு பண்ணிக்கும். ஸோ அப்ப பேக்லிங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க, நம்ம பிளேஸ் பண்றதே ஹைலி ரெப்யூட்டட் லிங்க்ல போய் தான் பிளேஸ் பண்ணணும், அங்கிருந்து டிராபிக் வரணும், அந்த கிரெடென்ஷியல்ஸ் நம்மளுக்கு வரணும். இத்தனை நடந்ததுன்னா நம்மளோட வெப்சைட் ஆஃப் பேஜ் எஸ்இஓல நல்ல பாப்புலர் ஆயிடும். புரிஞ்சுக்கோங்க, ஹைலி பாப்புலர் வெப்சைட், authoritative domain authority மாதிரி ஞாபகம். டிராபிக் அப்படின்னா அங்கிருந்து லிங்க் இந்த 3 நடந்ததுன்னா யோசிச்சு பாருங்க. ஹைலி வேல்யூ எப்ப வேல்யூ வரும்னா, ஹை பாப்புலர் வெப்சைட்ல பிளேஸ் பண்ணணும், அங்கிருந்து டிராபிக் வரணும், அங்கிருந்து கிரெடென்ஷியல்ஸ் பாஸ் ஆகும். இது 3 இருந்ததுன்னா நம்மளோட வெப்சைட் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு, அதிக ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆஃப் பேஜ் எஸ்இஓல அதிக பாப்புலாரிட்டி ஆகுது அப்படின்னா கூகுள் வந்து நம்ம ஆன் பேஜ் எஸ்இஓல 2 பேராமீட்டர் சரியா இல்லைனாலும் கூட, ஸ்கீமா போடல அப்படின்னாலும் கூட இதை கன்சிடர் பண்ணும். ஸோ அது எந்த பேராமீட்டர் எப்படி நான் சொன்னது எஸ்இஓலயே நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு, ஆஃப் பேஜ் எஸ்இஓலயும் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் இருக்கு. எந்த பேராமீட்டர் எங்க நமக்கு ஆட் ஆகும்னு தெரியாது, தட் இஸ் தேர் பியூர் அல்காரிதம். ஆனா நம்மளோட வெப்சைட் மேல வரணும்னா ஈக்குவலி இந்த மாதிரி ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு இம்பார்ட்டன்ட். அப்ப ஆஃப் பேஜ் எஸ்இஓ நம்ம பண்ணணும்னா இப்படிதான் நம்ம ஆக்சுவலா பண்ண சொல்றோம், ஹைலி பாப்புலர் வெப்சைட். இப்ப இதெல்லாம் சார் எப்படி சார் பிராக்டிகலா போய் நம்ம கண்டுபிடிக்கிறது? இதுக்கு இன்னைக்கு ChatGPT வந்துருச்சு, கிவ் மீ சம் ரெப்யூட்டட் இது அப்படி. இப்ப இதுலயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சப்டிவிஷன் நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா, how based website is related to our website. இப்போ அமேசான்ல இருந்து வருது அப்படின்னு நம்ம சொல்றோம், கூகுள் வந்து அதுக்கு ஒரு மார்க் கொடுப்பான், இல்லைன்னு சொல்ல, ஹைலி ரெப்யூட்டட் சைட்ஸ் இருக்கு. ஆனா அமேசான் ஒரு காமர்ஸ், நம்ம வந்து ஒரு எட்டெக் கம்பெனி, இது ரெண்டுக்கும் ரெலவென்ஸே இல்லை. ப்ராக்டிகலா பாத்தீங்கன்னா அது ஒரு காமர்ஸ், பட் ஆனா லிங்க் பிளேஸ் பண்ணா அவன் மார்க் தர்றாங்க, லிங்க்ல இருந்து டிராபிக் வந்துச்சுன்னா இன்னும் தர்றாங்க. பட் அதுல வந்து ரெலவென்சி மேட்ச் ஆகுதுன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமான கிரெடென்ஷியல்ஸ். ஏன் கேட்டீங்கன்னா, இப்ப அமேசான்ல இருந்து லிங்க் பாஸ் ஆயிருக்கு, நம்மளுக்கு வந்து பார்த்துட்டு ஒரு காமர்ஸ் சைட்டை இல்ல நான் நினைச்சது இல்லை அப்படின்னா வெளியில போயிருவாங்க. இதே வந்து ஸ்வயம் ஸ்டுடியோஸ்க்கு பதில் ஸ்வயம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அப்படின்னு இருக்குன்னா, அங்கிருந்து நம்மளோட சைட்டுக்கு வர்றாங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னா யூசருக்கு எது பெனிஃபிட்ஸ்ல இருக்கு, அமேசான்ல இருந்து வர்ற யூசரோட ஸ்வயம்ல இருந்து வர்ற யூசருக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப கூகுள் அதையும் பேலன்ஸ் பண்றாங்க. இது ரொம்ப பாப்புலர் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறப்ப இது. இப்ப அப்துல் கலாம் சார் நம்ம காமனா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம், நீங்க நல்லா யோசிங்க, காமனா எடுத்துக்கிட்டோம். இப்ப அதை விட்டுட்டு இங்க இருக்கிற ஒரு லோக்கல் கவுன்சிலர் கூப்பிட்டு நான் திறக்க வைக்கிறேன். கவுன்சிலர்னால நம்மளுக்கு ஒரு யூஸ் இருக்கு, அவர் ஒரு எஜுகேஷனல் பர்சனா, அந்த கல்வியாளர்லாம் சொல்ல முடியும். அப்ப அந்த ரெலவென்சி மேட்ச் ஆகுது. ஈவன் தோ இஸ் அ பாப்புலர், லோக்கல்ல ஒரு பாப்புலர் தான்,
அதனால நம்மளுக்கு ஒரு கிரெடென்ஷியல்ஸ் வரும். பட் ரியல் ஆடியன்ஸ்க்கு அது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. ஸோ இது மாதிரி n நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கூகுள் வில் இவால்வ். நம்ம பிளேஸ் பண்றது மட்டும் பார்த்தாது, எந்த இடத்துல பிளேஸ் பண்றோம், எப்படி பிளேஸ் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பிளேஸ்மெண்ட் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிளேஸ்மெண்ட் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதி அதுல லிங்க பிளேஸ் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? வேற ஒரு வெப்சைட்ல கம்ப்ளீட் அபவுட் ஹவு பைத்தான் வில் கெட் யூ ஜாப்னு ஒரு ஆர்டிக்கல்லாம் எழுதி நடுவுல ஒரு லிங்க் மாதிரி கொடுத்து அந்த லிங்க் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணா நம்மளோட வெப்சைட் வர மாதிரி கொடுக்கலாம். ஸோ அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா medium.com இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிகல் சைட்ஸ். இதுல வந்து நான் எழுதின ப்ராக்டிஸ் எழுதிப்போம். How to enroll in Python class in Coimbatore today அப்படின்னு ஒரு ஆர்டிகல் சாம்பிள் எழுதியிருக்கேன். இப்போ ஜனவரி 24. இப்போ இதுல எழுதுறப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ரோலிங் இன் பைத்தான் கிளாஸ் கோயம்புத்தூர்னு கிளிக் பண்ணனா எங்க போவாரு, பாட்டம் லெஃப்ட்ல பாருங்க. கிளிக் பண்ணி காமிச்சாங்க. இதை கிளிக் பண்ணா அப்படின்னா பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூர் போகுது. அப்ப மீடியம்ங்கிற ஒரு வெப்சைட், அதுல எப்படி நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஆர்டிகல் மாதிரி எழுதியிருக்கேன். அந்த ஆர்டிகல்ல ஒன்னாவது வேர்டு வந்து நான் கிளிக் பண்ணாலும் அவங்களோட வெப்சைட் வர மாதிரி இருக்கு. இங்க கிளிக் பண்ணா வரும், இங்க கிளிக் பண்ணா வரும், எல்லாமே வந்து வெப்சைட் தான். இந்த மாதிரி நீங்க பிளேஸ் பண்றது வெரி குட். இதுவும் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கமெண்ட் எழுதலாம். நீங்க சப்போஸ் நீங்க வர்றீங்க, வெரி குட் ஆர்டிகல், வெரி நைஸ் டு ரீட், யூ கேன் ஆல்சோ ரெஃபர் திஸ் லிங்க் அப்படின்னு போட்டு வேற ஒரு கம்பெனியோட லிங்க் இங்க கொடுத்துறீங்க. இது ஸ்மார்ட்டா பண்றது. ஆனா கூகுள் எப்படி ஆகுதுன்னா மீடியம்ல தான் வந்து இப்போ ஃபிட்டா வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஆர்டிகல் படிச்சுட்டு கீழே வந்து அவங்களோட வெப்சைட்டை கொடுத்துருவாங்க. அவங்க போய் ஃபுல் ஆர்டிகல் எழுத வேண்டியது. அப்ப அவங்களுக்கு தெரியுது இங்க ஒரு ஆர்டிகல் படிக்க வர்றவங்க இதை பார்த்தாங்கன்னா கிளிக் பண்ணி நம்மளுக்கு வருவாங்க. இல்லைனாலும் நம்மளோட வெப்சைட் அங்க பிளேஸ். அப்போ ஹைலி ரெப்யூட்டட் தான். ஆனா எங்க பிளேஸ் பண்றோம், கமெண்ட் செக்ஷன்ல நம்ம பிளேஸ் பண்றோம். சம் வெப்சைட்ஸ் will not allow to place a link in comment, பட் நிறைய வெப்சைட் வந்து பண்ணுவாங்க. அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போறோம். இது கொஞ்சம் குறைச்சிடுவாங்க. நீங்க டைரக்டா எழுதல, யாரோ எழுதுறதுக்கு வந்து பண்றீங்க. கமெண்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். கெஸ்ட் கமெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். கெஸ்ட் பிளாகர் கெஸ்ட் கமெண்ட். அப்ப இது வந்து என்னன்னா medium.com ஒரு சைட்டு, யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், யார் வேணாலும் ஆர்டிகல் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு இது. இந்த மாதிரி எந்தெந்த சைட்ஸ்ல எல்லாம் நம்ம போய் பேக் லிங்க் இப்படி நம்ம பண்ணணும், எப்படி எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓவராலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராட் கேட்டகரிஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டைரக்டரி. எது பிசினஸ் டைரக்டரி? எக்ஸாம்பிள் ஜஸ்ட் மீடியம் வந்து பிசினஸ் டைரக்டரி இல்ல. பிசினஸ் டைரக்டரினா என்னன்னா அந்த பிசினஸ் அட்ரஸ் எல்லாம் இருக்குது, எல்லோ பேஜஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டேர்ம்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜஸ்ட் டெயில் அப்படிங்கிறது பிசினஸ். இப்போ ஜஸ்ட் டெயில போனோம் அப்படின்னா நம்மளோட லிங்க் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நான் என்ன பண்றேன், டைரக்டா ஆப்பிள் டெக்னாலஜி லேப் அப்படின்ட்டு பண்ணியிருக்கு. இப்போ நம்மளோட போட்டோஸோ மற்றதோ எல்லாமே இங்க இருக்கு. இங்க என்ன வந்தீங்கன்னா இதை பத்தி எல்லாம் படிச்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா கீழே ஒரு இருக்கும் விசிட் அவர் வெப்சைட். இப்போ விசிட் அவர் வெப்சைட்ல கீழே பார்த்தீங்கன்னா appincoimbatore.com இருக்கும். இதை கிளிக் பண்ணாலும் அது இது மாதிரி. ஆனால் அது பிசினஸ் டைரக்டரின்னு சொல்ல மாட்டோம். அது வந்து Q&A, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் போறோம். அங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க, பதில் எழுதுவாங்க. கேட்டகரி தான், பிரிக்கிறதா கேட்டகரி. எல்லாமே ஆஃப் பேஜ் தான், லிங்க் பில்டிங் தான். பட் எந்தெந்த கேட்டகரியில நம்ம பண்ணணும், மேக்ஸிமம் மெஜாரிட்டி எது பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்து
வேற ஒருத்தவங்க என்ன எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிற ஒரு டூல். அதை நான் சொல்றேன். அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் சொல்ல இப்பெல்லாம் வந்து என்னன்னா பெய்டு செம்ரஸ் ஏஎஸ்எஃப்ஸ் இதுல எல்லாம் வந்து போட்டீங்கன்னாவே எவ்வளவு பேக்லிங்ஸ் இருக்கு எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க எங்கெங்க பண்ணியிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சிடும். பட் அது $120 $130 காசு கொடுத்து நம்ம வாங்கணும். ஸோ அதுக்கு பதிலாக யூபர் சஜஸ்ட் வந்து கொஞ்சம் காசு எல்லாம் கம்மி. பட் செம்ரஸ் ஏஎஸ்எஃப்ஸ் தான் வைட்லி யூஸ்டு பை ஆல் ஏஜென்சிஸ் எல்லாமே அதான் யூஸ் பண்றாங்க. நம்ம வந்து கீவேர்ட்ஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிற ஒரு டூல் போட்டோம்னா ஓரளவுக்கு அதுலயே ஃப்ரீலயே நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட லெவல்ல பண்றோம், ஒரு சின்ன வெப்சைட் பண்றோம். ஜஸ்ட் டயல்ல இருந்து நம்மளுக்கு வந்துருச்சு. அப்ப பிசினஸ் டைரக்டரியில நம்ம கண்டிப்பா வந்து பண்ணணும். இது வந்து கூகுள் மை பிசினஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எஸ்இஓக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இது மாதிரி என்னென்ன பிசினஸ் டைரக்டரி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லணும்னா அந்த ஆஃப் பேஜ்ல பாயிண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து என்னன்னா இதுல ஹைலி பிளேஸ்ல வந்து டூ ஃபாலோ, அதாவது கிரெடென்ஷியல்ஸ் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதுதான் டூ ஃபாலோ அப்படின்னு நம்ம சொல்றோம். டூ ஃபாலோ ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அந்த கிரெடென்ஷியல்ஸ் நம்மளுக்கு பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். நோ ஃபாலோ அப்படின்னா அந்த கிரெடென்ஷியல்ஸ் நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம இதெல்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நான் வந்து ஹைலி ஃப்ரீயா இருக்கிற சைட்டை கண்டுபிடிக்கணும், டூ ஃபாலோ ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு நம்மளுக்கு விடுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்து நம்மளுக்கு ரெலவெண்டா இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் குவாலிட்டியா நீங்க பண்றதுன்னா பண்ணலாம், பட் ரொம்ப கம்மியா பண்ணுவோம். ஸோ அதனால இப்ப டூ ஃபாலோ இருக்கா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் வச்சிருக்கோம் ஹைலி டிஎஸ் சைட்ஸ். நீங்க இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி, அதாவது எங்க நம்ம லிங்க் இருக்குதோ அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுங்க. ஓரளவுக்கு இதுல வந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியும், டைரக்டா கண்டுபிடிக்கிறதுல ஓரளவுக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டூ ஃபாலோ அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க, இல்ல நோ ஃபாலோ அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ரெல் ஈக்குவல் டு நோ ஃபாலோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எத்தனையோ வெப்சைட்டோட லிங்க் இங்க நம்ம பிளேஸ் பண்றோம், நம்மளோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவங்க நோ ஃபாலோ கொடுத்துருப்பாங்க. இப்போ டூ ஃபாலோ கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் இதுல இருந்து பிளேஸ் பண்ணது ஹைலி பாப்புலர் வெப்சைட், அங்க டிராபிக் நம்மளுக்கு வருது. ஜஸ்ட் பிசினஸ் டைரக்டர்னா அங்க இருந்து பார்த்துட்டு நம்மளுக்கு வருவாங்க, டிராபிக் வர்றதுக்கு சூப்பர். டூ ஃபாலோ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வரும். கிரெடென்ஷியல்ஸ்னா அவனே பாப்புலர், அவன்றது நம்மளுக்கு வர்றப்ப நம்ம இன்னும் பாப்புலர் ஆகும் அப்படிங்கிறது. இப்ப ஆனா பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சைட்ஸ் வந்து நோ ஃபாலோ அப்படிங்கறத நல்ல பாயிண்ட். ஒரு பார்த்த பாயிண்ட் இவங்க பண்ணிருக்காங்க இப்ப போட்டு. எனக்கு தெரியல அது சப்ஸ்கிரிப்ஷன் இவங்க பெய்ட் வெர்ஷன்ல தான் இருக்காங்க. நோ ஃபாலோ தான் சொல்லிருக்காங்க. இது என்ன ஒரு மெயின் எல்லாருமே நோ ஃபாலோ போறாங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்றது எந்த வெப்சைட்னு அவங்களால கரெக்டா பண்ண முடியும். ஜஸ்ட் ஓரளவுக்கு அவன் டேட்டா வச்சிருக்கா கண்டுபிடிக்க முடியும். பெய்ட் வெர்ஷன்ஸ் அட்லீஸ்ட் பெய்ட் வெர்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், நல்ல மார்க்கெட்டிங் கூட இருந்திருக்கும் அவங்களுக்கு. உண்மையாவே நான் சொன்னேன். இப்ப இப்ப நம்ம மீடியம்ல எது வேணாலும் எழுத விட்டுறாங்க. மீடியம் நல்ல பெரிய சைட் தான், ஆனா நான் ஒரு தப்பான வெப்சைட் லிங்கால அங்க பிளேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ரிவர்ஸ்ல திங்க் பண்ணி பாருங்க. ஹைலி பாப்புலர் சைட்ல இருந்து நம்மளுக்கு டிராபிக் வந்தா கூகுள் நம்மளை பெருமையா நினைக்கிறாங்க. ரிவர்ஸ்ல போவாங்க, ஏன்னா இவனவே ஒரு தப்பான ஆளு, நீ அவனுக்கு லிங்க் கொடுத்துருக்கியா. இப்ப நான் தப்பான ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன், அதாவது கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ண முடியாத சைட்டோ இல்ல வேற ஏதாவது இல்லீகல் சைட்டோ வச்சிருக்கேன். அப்ப கூகுள் என்ன நினைக்கிறான், இந்த மாதிரி சைட்டுக்கெல்லாம் நீ லிங்க் கொடுத்துருக்க, அப்ப நீ கிரெடென்ஷியல்ஸ்ல இவனுக்கு நீ பாஸ் பண்ற அப்படின்னா அவன் பேட்னா உன்னை நான் பேட் ஆக்கிடுவேன் அப்படின்னு. அதனால இந்த பிரச்சனை இருக்கிறது எல்லாத்துக்கும் நோ ஃபாலோ அப்படிங்கிறது. கிரெடென்ஷியல்ஸ் நான் எதுக்கு பாஸ் பண்ணணும், பட் நான் லிங்க் கொடுக்குறேன், லிங்க் வந்து கிளிக் பண்ணிருக்கேன், அதுக்கு ஒரு மார்க் இருக்கும், இல்லாம இருக்காது. யூ கெட் சம் லிமிடெட் மார்க். அப்ப இப்ப இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி பாப்புலர் பண்றாங்க. இதுக்குன்னு பண்றதுல பாப்புலர் ஆயிருது. அந்த வெப்சைட்ல நம்மளை அப்ரோச் பண்றாங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டிகல் என்னோட வெப்சைட்ல போஸ்ட் பண்றேன், டூ ஃபாலோ ஆப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க.
அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்மகிட்ட வாங்கிக்கிறாங்க. அப்படி வாங்கினா ரெலவெண்ட் சைட்ல இருந்து நம்மளுக்கு உண்மையாவே டிராபிக் வச்சுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ பெரிய கம்பெனி எல்லாமே இந்த மாதிரி விலைக்கு வாங்குறவங்களும் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய மெயில்ஸ் எல்லாம் வரும். இப்ப ஒருத்தர் எழுதியிருப்பாரு, அமன் கான் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் எனக்கு என்ன மெயில் வச்சிருக்காருன்னா, I need to post on a permanent do follow link. I have 30 new sites for publishing your article with a do follow link with a good traffic and with DR domain rating. domain authority பாருங்க, நம்ம என்ன சொன்னா 30க்கு மேல இருந்தாவே ஓரளவுக்கு நல்ல சைட்ஸ் தான். 64, 23 இதெல்லாம் வச்சிருக்காங்க. சரி, we don't have any proof unless நம்ம அனலிட்டிக்ஸ் காமிச்சு இத்தனை பேர் வந்திருக்கான்னு தெரிஞ்சாதான் வரும். இதெல்லாம் நம்ம வெளியில இருந்தே செக் பண்ணிக்கலாம். பட் எவ்வளவு டிராபிக் அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்துட்டு இருக்குங்கிறது பார்த்தா தெரியும். பட் இதெல்லாம் ஒரு நார்மல் டிராபிக் 1400, 600. இதுல வந்து நம்மளுக்கு லிங்கை பிளேஸ் பண்ணிட்டு டிராபிக் தரேன்னு சொல்றாங்க. இவங்க என்ன பர்பஸ்க்காக இந்த வெப்சைட் டெவலப் பண்ணாங்கன்னு தெரியல. பட் பேக்கேஜ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கிறாங்க. அதை வச்சு மணி ஜென்ரேட் பண்றாங்க. அவங்களோட வெப்சைட்ல நம்ம லிங்க பிளேஸ் பண்றோம். நம்ம பேமெண்ட் பண்ணி போகலாம். ஏன்னா அவங்களோட பேக்கிங் கிரியேட் பண்றது. ஏன்னா எங்கேயோ ஒரு பக்கம் போய் பண்றப்ப நல்ல அத்தாரிட்டி சைட் இருக்காது, இந்த டூ ஃபாலோ இருக்காது. அப்ப டூ ஃபாலோவோட இவன் தரேன்னு சொல்றான். அதான் இவனோட மெயின் இது பாருங்க, வித் டூ ஃபாலோ லிங்க். அப்ப நம்மளுக்கு என்ன நான் சொன்ன பாத்தீங்களா, டூ ஃபாலோ லிங்க் வந்து அதுக்கு மார்க் அதிகம். அதான் அது நிறைய நம்ம அதுக்குதான் சொல்ல வர, நம்ம அந்த இதெல்லாம் பார்க்கணும். அவங்க உண்மையான டேட்டா, இவங்க தான் அந்த வெப்சைட்டுக்கு ஓனரா, அதுக்கப்புறம் தான் பணம் எல்லாம் கொடுக்கணும். இல்லை ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் பணம் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கணும். ஏன்னா எந்த இதுவும் வராது. இதெல்லாம் சும்மா ஒரு மெயில் அனுப்புறது. யார் வேணாலும் ஒரு இமெயில் கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். பட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து இதையும் அப்ரோச் பண்ணலாம். அதாவது தெரிஞ்ச சைட்ஸ்ல யாராச்சும் இங்கே இன்ஃபுளுசர்ஸ் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அவங்களெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா நம்ம லிங்க் பிளேஸ் பண்ணி விடுவோம். நீங்க ரொம்ப சிம்பிள், எங்க வேணாலும் இருக்கலாம். யூடியூப்ல ஒரு இன்ஃபுளுசர் இருக்காரு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்றாரு பாத்தீங்களா. அது டூ ஃபாலோ, அதெல்லாம் டூ ஃபாலோ கிடையாது. பட் ஆனா யூடியூப் ஒரு பாப்புலர் சைட்டு, அதுல பிஸ்னஸ் ஆல்ரெடி இவங்களோட சேனலுக்கு வர்றாங்க, நம்மளையும் பார்க்க சொல்றாங்க. ஆனா அது நோ ஃபாலோ தான் வச்சிருக்கோம். எனக்கு யார் வேணாலும் பண்ணிட்டு போயிடுவாங்க, நம்மளுக்கு அந்த கிரெடென்ஷியல் போயிடும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல உங்களால பிளேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுதான் அந்த டூ ஃபாலோ, அந்த கிரெடென்ஷியல்ஸ் தான் டூ ஃபாலோ, நோ ஃபாலோ அப்படின்னு நம்ம சொல்றோம். பை டிஃபால்ட் இட் வில் பி நோ ஃபாலோ எல்லாருக்குமே இருக்கு. இப்ப எங்கெல்லாம் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிசினஸ் டைரக்டரியில ஒன்று காமிச்சா அப்ப எத்தனை பிசினஸ் டைரக்டரி கண்டுபிடிக்கல அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். பிசினஸ் டைரக்டரி இன் கோயம்புத்தூர், இதுக்கு முன்னாடி வேர்டு ஃப்ரீ பிசினஸ் டைரக்டரி போட்டுக்கோங்க. இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு 2வது பேஜ் 3வது பேஜ் போனீங்கன்னாலும் யார் ஒருத்தவங்க வர்றாங்க. இப்படி ஒவ்வொரு பேஜ்லயும் இருக்கிறத ஒவ்வொன்றா நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு வந்து லிஸ்ட் பிசினஸ் ஆர் ப்ரொமோஷன் இதை பண்ணிட்டு இதுல உள்ள போனாதான் தெரியும் நம்மளுக்கு வெப்சைட் லிங்க் கொடுக்குறாங்களா இல்லையாக்கலாம். சில சமயம் அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம வெளியில் சும்மா தான் நம்மளோட நேம் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும், ஃபோன் நம்பர் மட்டும். ஸோ அதனால இந்த மாதிரி இதுல போயிட்டு ஒவ்வொன்றா தேடி கண்டுபிடிச்சா மாதிரி இருக்கும். பட் அவ்வளோ பாப்புலர் கிடையாது. அவன் ஏதோ ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி யார் வேணாலும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போட்டு என்னைக்காச்சும் இந்த வேற இதுக்கான ஆட் எல்லாம் ரன் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பை கூகுள். நீங்க ஒரு சைட்டை டெவலப் பண்ணிட்டு டிராஃபிக் உங்களுக்கு வருது அப்படின்னா கூகுள் ஆட் நீங்க ரன் பண்ணலாம். ஒருத்தர் இங்க வந்து ரன் பண்ணி கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஒரு காசு வரும், ஆட் சென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிசினஸ் டைரக்டரி வந்து இப்போ கோயம்புத்தூர் ஃபுல்லாக முடிஞ்சுது. அடுத்து திருப்பூர், நம்ம ஆடியன்ஸ் எங்க இருப்பாங்க பாரு, திருப்பூர், ஈரோடு, சேலம், அங்க ஒரு 30-50 பேர் டைரக்டரி. இதெல்லாம் முடிஞ்சதா சென்னை, பெங்களூர், மும்பை, இது முடிஞ்சதா கலிபோர்னியா, நியூயார்க், எங்கெங்கெல்லாம் ஆன்லைன் ட்ரைனிங் அப்படின்னு நீங்க போட்டு போகலாம். கூகுளை பொறுத்தளவுக்கு என்ன,
ஒரு லிங்க் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் பிளேஸ் ஆயிடும். அதனால பிசினஸ் டைரக்டரி நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு கோயம்புத்தூர். யுவர் நியர்பை லொகேஷன்ஸ் வேர் யுவர் ஆடியன்ஸ் இஸ் தேர். இல்ல நேஷனல் லெவல்ல போய் பாருங்க, ஆன்லைன் அப்படிங்கிற ட்ரைனிங் மாதிரி போட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம பண்ணிக்கலாம். அப்ப இதெல்லாம் உட்கார்ந்து ஒரு ஆள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் வந்து இதை பண்ண மாட்டேங்குது. ஏன்னா ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் மாதிரி நினைச்சிட்டாங்க. ஈவன் தோ இட் இஸ் a பார்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது யார் உட்காந்து பண்ணுவாங்க? இப்ப நானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் டாஸ்க் கொடுக்குறேன், ஒரு 5 பேக்லிங்க் நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறது. நான் நாளைக்கு கேட்கற எத்தனை பேர் பண்றீங்க? பிசினஸ் டைரக்ட்லி போய் ஆப்பின் டெக்னாலஜி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. உங்களோட நம்பரே கொடுத்து எல்லாம் ஆபீஸ் நம்பர் கொடுத்துருங்க. இந்த ஓடிபி வருதுன்னா உங்க நம்பரே கொடுத்து பண்ணிப்பாரு. ஏன்னா இதை எடுத்துக்கிற அளவுக்கு இல்லை. இதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பணம் கொடுத்து உங்களுக்கு பேக்லிங்ஸ் நாங்கள் ஜென்ரேட் பண்ணி தரோம். 1 லட்சம் எப்படி ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்ற மாதிரி வில் ஜென்ரேட் 1 lakh பேக்லிங்ஸ், பே 10,000 வேணும் பண்ணிடும். ஆனால் அது பண்ணக்கூடாது. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா 1 லட்சம் வெப்சைட்ல கொண்டே அவன் பிளேஸ் பண்றாங்கிறாங்க. ஒருவேளை அந்த 1 லட்சம் வெப்சைட்ல 100 வெப்சைட் ஒரு இல்லீகல் வெப்சைட்னா நம்ம இதுவும் அடிவிடுவாங்க. அதனால டோன்ட் கோ ஃபார் பேமெண்ட். பேமெண்ட்டுக்கு எப்போ போகணும்னா, இந்த மாதிரி வந்து ஒருத்தங்க கெஸ்ட் பிளாகிங் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ஒருத்தங்க நம்மளை அப்ரோச் பண்றாங்க, அது நம்ம தெளிவுபடுத்திட்டு போகணும். இல்ல நியூஸ் பேப்பர் சைட்ஸ் எல்லாம் இது பண்றாங்க. இப்போலாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த பிஆர் ஒன்று ஒரு அடுத்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் அதையெல்லாம் பண்றாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்க காசு கொடுத்து பண்ணோம்னா உங்களுக்கு லீடுக்கும் சில சமயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதே சமயத்துல பேக் லிங்க்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அவங்களோட அசோசியேட்டட் சைட்ஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்க, ரொம்ப எல்லாம் போகாது. ஆனா அவங்க எல்லாம் நல்ல அத்தாரிட்டி இருக்கிறப்ப அதை தான் சொல்லுவாங்க, நல்ல குவாலிட்டியான வெப்சைட்ல நீங்க 10 பண்ணாவே போதும். அந்த எல்லாத்துலயும் சொல்ல முடியாது, அந்த ரிலேட்டட் ஆர்டிகல் பிளேஸ் பண்ணுவோம், வெப்சைட் லிங்க் பண்ணுவோம். அது ஃப்ரீயா நம்மளும் தேடி பிடிச்சி பண்ணலாம். பட் அவங்களா பண்றப்ப இன்னும் நல்லா இருக்கும். நம்ம போய் பண்ணோம்னா கமெண்ட்ல எழுத முடியும், வேற எங்கேயும் எழுத முடியும். நீங்க ஒரு ஆர்டிகல் போறீங்க, அதே அவங்க நிறைய வெப்சைட்ல இப்ப டெலீட் பண்ணிடுறாங்க. நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிகல் அவங்க எழுதியிருப்பாங்க, அது கீழே வந்து ஒரு கமெண்ட் உங்கள் கருத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க போய் வேணா நம்ம எழுதலாம். இது வந்து கருத்துக்கள் எழுதுன்னு ஏதோ ஒரு லிங்க் நம்ம கொடுக்கலாம், யாரும் எழுதியிருக்காங்க. இதுல ஒரு சிலர் வந்து விடுறதில்லை, ஒரு சிலர் விடுறாங்க. பட் இதெல்லாத்தோட ஒரு ஆர்டிகிளா அங்க பப்ளிஷ் ஆகிறப்ப நல்லா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து இப்ப பிசினஸ் டைரக்டரி இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அதே தான் we call it as a PR, பப்ளிக் ரிலேஷன்ஷிப், PR நியூஸ் பப்ளிஷன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா PR நியூஸ் பேக் லிங்க்ஸ்ல நீங்க போடுங்க கூகுள்ல. How to get backlinks from Times of India newspaper, get featured in Times of India, Times of breaking news, PR backlinks, how to get results. ஸோ இது ஃப்ரீ எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நம்மளுக்கு கஷ்டம், இதெல்லாம் கிடைக்காது. பெய்ட்ல போயிட்டோம் சொல்லணும். பிட்டாவோ இல்லை நம்ம வேற கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் பேக்லிங்ஸ் வச்சிருக்காங்க, 20 lakhs 30 lakhs அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பெய்ட் வெர்ஷன்ல தான் வந்திருக்கும். நீங்க 20 lakhs மேனுவலா போய் நம்ம பண்றதுல ரொம்ப கஷ்டம், ஜாஸ்தியா. நம்மளுக்கு 1000ல வரும், அவங்களுக்கு 20 lakhs 30 lakhs வரும். ஸோ அவங்க எல்லாமே ஏதோ ஒரு டேல பெய்டுன்னா நான் சொல்றது குவாலிட்டி இல்லாம வாங்கிக்க மாட்டாங்க, குவாலிட்டியாவே அவங்க பெய்டு வாங்கிப்பாங்க. பணம் இருந்துச்சுன்னா நம்மளும் இப்போ பேக் லிங்க்ஸ் மட்டும் நான் 1 லட்ச ரூபா செலவு பண்றேன்னு வச்சுக்கோங்க, பண்ணேன்னா கண்டிப்பா எனக்கு நல்ல குவாலிட்டி லிங்க்ஸ் எல்லாமே கிடைக்கும். நம்மளோட வெப்சைட் ஓரளவுக்கு டாப்ல வந்துட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ப்ராபிலிட்டி இருக்கு. ஸோ அதுதான் பிஆர் அப்படிங்கிறது. பிஆருங்கிறது என்னன்னா பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, ரிலேஷன்ஸ் அப்படின்ட்டு நியூஸ் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்றதா பிஆர் அப்படி.
ஒவ்வொரு கம்பெனி பெரிய ஹாஸ்பிட்டல் பிஆர்லாம் இருப்பாங்க. இப்போ பிஆர் நியூஸ் அது போட்டீங்கன்னா போஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் பிஆர் ஃப்ரீன்னு வருது. இது மட்டும் யாராச்சும் பண்ணுங்க. எனக்கு நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். திருப்பி ஃப்ரீல பண்ண விட மாட்டாங்க. இஷ்யூ ஒயர் டாட் இதில் இருக்கு. கொஞ்சம் ப்ராசஸ்ங்க நிறைய அந்த வெப்சைட் லிங்க் அது இதெல்லாம் அட்ரஸ் எல்லாமே கேட்டுட்டு இதுல என்ன பண்ணுவாங்க பாருங்க. ட்ரெடிஷனல் பிஆர் டிஸ்ட்ரிபியூஷன் பப்ளிஷ் யுவர் ப்ரெஸ் ரிலீசஸ் ஆன் 150+ நியூஸ் அண்ட் மீடியா பிளாட்ஃபார்ம். இங்க ஒரு இடத்துல நான் பண்ணிட்டேன்னா அவனோட 150 சைட்ஸ்க்கும் அந்த லிங்கை கொண்டே அவன் அனுப்புறான். அதுவோ இமெயில் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்த லிங்க் போகும். அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ஃப்ரீங்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெய்ட்ல போய் பாத்தீங்கன்னா பிரைஸ். பேக்லிங்ஸ் இப்படிதான் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். பேக்லிங்ஸ்னா இப்ப 150ங்கிறப்ப 150 சைட் தான் அப்படிங்கிறது இல்ல. உங்களுக்கு அதுல இருந்து டிராபிக் வந்துட்டு இருக்கும். அதுல இருந்து மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அங்க இருந்து ஷேர் பண்ணி போடுவாங்க. கேரண்டி பிளேஸ்மெண்ட் 225 சைட்டுக்கு எவ்வளவு 3500 ரூபா. இல்ல ஒரு இதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கூகுள் டிஸ்ட்ரிபியூஷன் பிங் இந்த மாதிரி சர்ச் இன்ஜின் எல்லாமே அவங்க பண்றாங்க. அதான் எங்க ஒர்க் ஆகும் பிரைஸ் பர் பியர். ஒரு ஒரு ஆர்டிகல் நீங்க பப்ளிஷ் பண்ணீங்கன்னா 225 சைட்ல கூட கேரண்டீடா கொடுக்குறேங்கிறாங்க. அதுல வந்து கூகுள் எல்லாமே இன்க்ளூஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1722. இதுல வந்து 145 சைட்ஸ் தான் வச்சிருக்காங்க. ரீச் வந்து பாருங்க 9,000 to 16,000 ரீச் இருக்கும் அப்படின்னு நான் எஸ்டிமேட் பண்றேன். இந்த இதை வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா இப்ப தராங்க. அதுல எவ்வளவு ரீச் ஆகும் என்னங்கிறது தெரியாது. பட் இதுல எல்லாம் நம்ம இப்போ பிஆர் வந்து என்ன அப்படின்னா என்ன நியூஸ் கொடுக்குறீங்க. நம்ம போய் வெறும் ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது. வி ஆர் லான்ச்சிங் கோர்ஸ் வித் ஏஐ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு ஈவெண்ட் லான்ச் பண்றப்ப தான் பிஆர் போகும். பிஆர்ங்கிறது என்ன, இந்த இடத்துல இது நடக்க போகுது, ஒரு ஈவெண்ட் நடக்குது நம்ம சொல்றதை எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறோம். ப்ரெஸ் ரிலீஸ் எப்படி சாரி பிஆர்ங்கிறது ப்ரெஸ் ரிலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ். ப்ரெஸ் ரிலீஸ் என்னது, ஒரு சிஎம் என்ன சொல்றாரு, அவர் ஏதாவது சொல்ல வேண்டியதை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருவாங்க. அந்த கண்டென்ட்டை கொடுத்துருவாங்க. அந்த கண்டென்ட்டை எல்லா டிவியில உட்காந்து பேசுவாங்க. அது மூலமா எல்லா டிவி சேனல்ல இருந்து பப்ளிக்கு எல்லாரும் ரீச் ஆகும். இதான் ரீச் பண்ற ப்ரெஸ் ரிலீஸ் அப்படிங்கிறது. இதை டிஜிட்டலா பண்ணணும் அப்படின்னா இது இந்த மெத்தட். ஸோ இது மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சைட்ஸ்ல ஒவ்வொரு ரேட் இருக்கும். இதேவே தான் டைரக்டாவே இந்த நியூஸ் பேப்பர்ஸே பண்றாங்க. இப்போ நான் சொன்னது ப்ரெஸ் ரிலீஸ் என்ன சொல்றாங்க, ஒரு 150+ பிஆர் வெப்சைட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பேக்கேஜ் நிறைய இது மாதிரி காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ அதனால நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ஆன் பேஜ் எஸ்இஓல நம்ம கையில இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆஃப் பேஜ் எஸ்இஓல நீங்க ரேங்கிங்கே ஆக முடியல அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டி ஸ்லோவா இயராக ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து லிங்க் டெவலப் ஆகும். நம்மளுக்கே தெரியாது. எங்கேயோ ஓகே யாரோ கொண்டே அதை பிளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சில பிசினஸ் டைரக்டர் வாண்டடா அவங்களுக்கு டேட்டா வேணுங்கிறதுக்காக நம்மளோட லிங்க் அவங்களே பிளேஸ் பண்ணிக்குவாங்க, நம்மளே டேட்டா. ஸோ அதனால ஏதோ ஒரு இதில் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். பட் இன்னும் காம்படிஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா பெட்டர் கோ ஃபார் பெய்ட். நல்ல இடத்துல நீங்க போய் கெஸ்ட் பிளாகிங் அந்த மாதிரி இதெல்லாம் எழுதும். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் வேற, அதாவது அதுலயும் நம்ம போய் லிங்க் எல்லாம் பிளேஸ் பண்றோம். நீங்க சோசியல் மீடியாலே என்ன பண்றோம்னா ஃபார் மோர் டீடைல்ஸ் ரீட் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மட்டும் லிங்கை கொடுக்குறது. இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ல மட்டும்தான் லிங்க் வரும். பிசினஸ் ப்ரொஃபைல்ல மட்டும்தான், மீதி எதுலயே வராது லிங்க். அவன் எதுக்கு கொடுத்துட்டு நீங்க வந்து மார்க்கெட்டிங்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறதுனால அவன் கொடுக்குறது. ஃபேஸ்புக் கொடுக்குறாங்க அப்படி. அதனாலதான் ஃபேஸ்புக்ல நிறைய பேர் இல்லை இப்போ. அதனால எங்க நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி இன்னொரு 4-5 கேட்டகரிஸ் இருக்கு. நீங்களும் டைம் கிடைக்கிற பாருங்க, நம்ம அதையும் கண்டினியூ பண்ணுவோம் மறுபடியும். கிளாசிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜஸ்ட்
கிளாசிஃபைட்ஸ் அப்படின்னா ஓஎல்எக்ஸ் இந்தியா மாதிரி இருக்கும். அடுத்து வந்து Q&A. Q&A மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். கோரம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி பேஜ் ரேங்கிங். அதான் எஸ்இஓங்கிறது வந்து பேஜ் ரேங்கிங் தான், முன்னாடி கொண்டு வரது தான் வெப்சைட் பேஜ். பிஆர்னு கிடையாது, இது எல்லாமே யூஸ் ஆகும். அல்டிமேட்டா வெப்சைட்டுங்கிறது என்னது? இட் இன்க்ளூட்ஸ் மல்டிபிள் பேஜஸ். அதுல ஆஃப்லைன் எஸ்இஓங்கிறது, ஆஃப் பேஜ் எஸ்இஓங்கிறது ஒரு பாராமீட்டர். அதுக்குள்ள இதெல்லாம் வரும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணு கீழே வர்றதுதான். நீங்க அல்டிமேட்டா நம்ம எதுக்கு பண்ணுவோம்? இப்போ நம்ம ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறேன்னா என்டையர் வெப்சைட் நான் கொடுக்க மாட்டேன். மோஸ்ட்லி என்னோட பைத்தான் பேஜுக்கு நான் கொடுப்பேன், ஜாவா பேஜுக்கு கொடுப்பேன். இண்டிவிஜுவல் பேஜஸ் தான் உடனே அந்த லிங்கை பிளேஸ் பண்ணுவோம். ஹோம் பேஜுக்கு வந்து மோஸ்ட்லி பண்ண மாட்டோம். ஏன்னா எனக்கு லீடு வந்து பர்டிகுலர் இதுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அந்த பர்டிகுலர் பேஜ் தான் கொண்டு நம்ம பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிபிடி பிரசன்டேஷன். பிபிடி பிரசன்டேஷன்ல முதல்ல சைட்ஸ் எல்லாம் இருந்தது, ஸ்லைட் ஷேர் அப்படின்ட்டு. இப்பெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. அதுல வந்து என்னன்னா பிபிடியில நம்மளோட லிங்கை கொடுப்போம், இல்ல அந்த ப்ரொஃபைல்ல வந்து நம்ம லிங்கை கொடுத்துட்டு வருவோம். நீங்க அந்த ஸ்லைட் ஷேர்ல போனீங்கன்னா எந்த விதமான பிபிடி வேணாலும் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பாப்புலர்ல இல்ல, பட் முதல்ல அது வந்து பாப்புலரா. அதுக்கப்புறம் சோசியல் புக் மார்க்கிங், இந்த ரெட்டிட் இந்த மாதிரி சில சைட்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால இருந்து எல்லாமே வரும். இது எல்லாத்துலயும் இதுதான் ப்ராட் கேட்டகரியை நம்ம பிரிப்போம். இது எல்லாத்துலயும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம லிங்க் பிளேஸ் பண்ணணும். கோராவா ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இல்ல நம்மளே ஒரு ஐடி வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கறது, விச் இஸ் த பெஸ்ட் ட்ரைனிங், இன்னொரு ஐடியை வச்சு நம்ம ஆன்சர் எழுதுறது, அதுல லிங்க் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரியல் கொஸ்டினுக்கு நம்ம போய் ஆன்சர் எழுதலாம், எப்படி வேணாலும் நம்ம பண்றோம். பட் இது எல்லாமே என்னன்னா நோ ஃபாலோ தான் வரும், அதனால பெரிய இது. இது எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் அப்படின்ட்டு ஒரே ரிசல்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேங்க. கீவேர்டு எவ்ரிவேர் அப்படிங்கிற ஒரு டூல் போட சொல்லியிருக்கேன், அந்த கீவேர்டு எவ்ரிவேர். இப்போ வந்து நான் என்ன எடுப்போம்னா பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். இதுல கண்டிப்பா நீங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து பாருங்க, நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு. பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் போட்டோன்னே நமக்கு என்ன வருது? லெட்ஸ் சே கோட் பைண்ட் அண்ட் ஃபிட்டா அப்படின்னு நம்ம ஃபிட்டா எடுத்துக்கும், அவங்க எப்பவுமே இருக்கிறதுனால அது இதோட இதுல போய் நம்ம கீவேர்டு இன்ஸ்டால் பண்ணிருக்கிறதுனால, ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் நம்ம போட்டுக்கிறதுனால இங்க எவ்வளவு பேக்லிங்ஸ் இருக்கு அப்படிங்கறது அது காணும். அவங்க எங்கெங்கெல்லாம் பேக்லிங்ஸ் வச்சிருக்காங்கிறதையும் காணும். நம்ம ஸ்மார்ட் மெத்தட் என்ன அப்படின்னா அதை எடுத்துட்டு போய் சில இதெல்லாம் ஆக்டிவா இருக்காது, அன்னைக்கு அந்த யூஆர்எல் அப்புறம் இருக்காது, அவங்க டெலீட் பண்ணிருப்பாங்க. இப்போ இவங்க வந்து 41 இவங்க டிஏ, அதனாலதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஷோ பேக்லிங்ஸ் அப்படின்னு இருக்கு. ரெஃபரிங் இல்ல, இது ஃப்ரீ டூல் தான். கீவேர்ட்ஸ் வெயிட்ல வந்து ஏதாவது கொடுப்பாங்க, இப்போதைக்கு நம்ம ஃப்ரீ தான். இப்போ இவங்க பாருங்க, ரெஃபரன் லிங்க்ஸ் வந்து பாருங்க 28 லட்சம், 20 லட்சம், 20,08,000 20,08,000 பேக்லிங்ஸ் மட்டும் நம்ம சொல்றோம். அதான் அக்கார்டிங் டு திஸ் டூல். இன்னொரு டூல்ல போட்டீங்கன்னா 30 லட்சம் காட்டுது. நம்ம ஏதோ ஒரு டூல் எடுத்தோம்னா அந்த டூல்ல மற்ற டொமைன்ஸ்ல எவ்வளவு இருக்குங்கிறது பார்த்து. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 45, 37 இந்த மாதிரி இதில் தான் டொமைன்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. இது ஒண்ணு நல்ல ரிஃப்ளெக்ஷன் வந்து அன்னையில இருந்து. இப்போ இதுல என்ன 53 ஒரு டொமைன் இருக்கு. பிளாக் செயின் அப்படிங்கிற ஏதோ ஒரு வெப்சைட், தோ இட் இஸ் நாட் ரெலவென்ட் டு அஸ். பிளாக் செயின்குள்ள போயிட்டு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது ஆனே அப்படின்றது. அது யார் அப்படின்னா இவங்க ஃபிட்டா பத்தி எழுதுற ஒரு நேம். நீங்க இது வேணாலும் வச்சுக்கலாம், ஃபாரின் நேம் இது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இப்ப இதே பிளாக் செயின்குள்ள போயிட்டு அது இவங்களோட இப்ப இங்க வர்ற வெப்சைட் 53 டொமைன் அத்தாரிட்டி. இங்க வர்றவங்க யாராச்சும் இந்த ப்ரொஃபைலையோ இல்லை இவங்களோட கண்டென்ட்டையோ பார்த்தாங்கன்னா கிளிக் பண்ணி போயிட்டாங்கன்னா இன்னும் மார்க் அதிகமாக. லிங்கை பிளேஸ் பண்ணாவே ஒரு இது, கிளிக் பண்ணி போயிட்டாங்கன்னா நமக்கு வேல்யூ அதிகமாகும். கிளிக் பண்ணி வந்தாங்க ஹை ரேங்க் அத்தாரிட்டி சைட்ஸ், அதில் பிளேஸ் பண்ணா ஒரு 5 மார்க்கு, டிராஃபிக் வந்ததுன்னா 8 மார்க் கொடுப்பாங்க, டூ ஃபாலோ வந்ததுன்னா 10 மார்க். இந்த மாதிரி ஒரு இது எப்படி பாக்குறது அப்படின்னா இதுல ஒரு ஆர்டிக்கல் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே அந்த இதை பத்தி வருது, பிளாக் செயின் பிட்காயின்ஸ் பத்தி வருது.
ஏதோ ஒரு ஆர்டிகல் ஒய் கெட் ஸ்டைல் மணி குட் பி ஃபேஷன் டெக் டோக்கன் அப்படின்ட்டு. இப்போ ஏதோ ஒரு ஆர்டிகல், இப்போ இந்த இடத்துல லீவ் கமெண்ட் அப்படின்னு இருக்கு. இங்க நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து ஃபிட்டா மூலமா தான் நம்ம கீவேர்டு எவ்ரிவன் மூலமா நம்ம பார்த்தோம் இந்த சைட்ல. இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, என்னோட ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்காட்டி என்னோட நேம் இதெல்லாம் வந்துச்சு. என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த லிங்க் நான் காப்பி பண்ணிட்டு ChatGPT போறேன். I want to comment to this link about this article, and by the way, placing my link back. இதெல்லாம் வேண்டியது. So give me 2 lines summary. நீங்க என்கிட்ட இருந்து படிச்சு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்றதுக்கு பதிலா ChatGPT போட்டீங்கன்னா அதுவே ரெண்டே நிமிஷத்துல உங்களுக்கு கொடுக்குறோம். என்ன சம்மரி கொடுத்துருச்சு, கமெண்டா கொடுங்க அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங் என்ன பண்ணலாம், இதுல போயிட்டு நீங்க ஒரு சம்மரி காட்டுனீங்கல்ல, அதுவே அது வேற வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கிட்டு. இல்ல இந்த ஆர்டிகல் நான் பிளேஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த லிங்க் பிளேஸ் பண்ணிருக்கேன் பிளாக் செயின் லிங்க். என்னன்னா ஐ வாண்ட் டு கமெண்ட் டு திஸ் லிங்க் அபௌட் இந்த ஆர்டிகல் அப்படியே இங்க போட்டேன். அதை படிச்சு பார்த்துட்டு எனக்கு சம்மரி கொடுத்தா நான் கமெண்டா கேட்டேன். நான் இதுல போயிட்டு இந்த கமெண்டிங் எழுதிட்டேன். இன்ட்ரெஸ்டிங் ரேட் லவ் ஹவ் பிளெண்டிங் ஃபேஷன் கான்செப்ட் ட்ரூலி a fresh way to connect. இப்போ மோவன் ஆப்பின் பண்ணிட்டு இந்த என்னோட லிங்க் இங்கே வந்து இல்ல இங்கே தான் பார்க்கணும். இங்கேயே கொடுத்தோன்னா இன்னும் சூப்பரா இருக்கு. மேபி நான் செக் பண்ணல. லிங்க் வந்ததுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். பண்ண முடியுமான்னு கேட்போம். ஏன்னா இது வந்து என்னோட ஆத்தர்ல லிங்க் வருதுனால இப்படி போட்டு பாக்குறேன். இல்லாட்டி என்னோட ப்ரொஃபைல்ல இருக்கிற லிங்க் தான் எப்பவுமே எடுத்துட்டு இருக்கும். இதுலயே வந்துருச்சுன்னா இன்னும் பெட்டர். சூப்பர், இதுலயே வந்துருச்சு. இதை டெலிட் பண்ண முடியாது. இப்ப இதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தாலும் என்னோட லிங்க் எங்க இருக்கும். இப்ப ஸ்மார்ட் வே கிட்ட என்ன பண்ணிருக்கான், ஹை டிஎஸ்ஐஸ் அவனே கண்டுபிடிச்சிருக்கான். நம்ம போய் பார்த்தோம். அவனோட இது மாதிரியே அவனும் இங்க ஓனர்ஷிப் எதுவும் கிடையாது. அவங்களும் போய் இந்த மாதிரி கமெண்ட் தான் எழுதியிருப்பாங்க. இல்ல ஆர்டிகல் எழுத விடுவாங்க. ஆர்டிகல் நம்ம பிளாக் செயின் வெப்சைட்ல போய் நம்ம பைத்தான் கோர்ஸ் எதுவும் போய் எழுதுறோம். இப்ப இந்த மாதிரி நம்ம பெட்டோமா இதை வந்து கூகுள் பார்க்குது. பார்த்துட்டு ஒரு மினிமம் மார்க் நம்மளுக்கு கொடுத்தது 0 இருக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு டெய்லி 5 நிமிஷம் இந்த வேலையை செஞ்சோம்னாலே ஒரு மார்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து பிளாக் கமெண்டிங் சொல்லுவோம். யாரோ எழுதின பிளாகுக்கு நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணி நம்மளோட லிங்க் பிளேஸ் பண்ணுறோம். பிளாக் கமெண்ட். இப்ப நம்மளோட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் அதிகமாகும். இது மாதிரி ரொட்டீனா பண்ணணும். நம்ம ஒரு நாள் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது ஆல்வேஸ் கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். Q&A போறோம். பிபிடி பிரசன்டேஷன், பிபிடி எல்லாம் இன்னைக்கு ஈஸியா பண்ணிக்கலாம். நிறைய டூல்ஸ் இருக்கு. அதை பண்ணி அதில் போய் ப்ரெசென்ட் பண்ணி சோசியல் புக்கு, ரெட்டிட் இந்த மாதிரி இதெல்லாம் டிஸ்கார்ட் இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சோசியல் புக் மார்க்கிங் வெப்சைட்ஸ், வெப் 2.0 வெப்சைட்ஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா அதுவே கொடுத்துரும். அதில் போய் நம்ம ஒவ்வொன்றா ரெஜிஸ்டர் பண்ணுறோம். நம்ம அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதனால தான் நான் சொன்னேன் முதல்ல இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் பண்றது இல்லை. பட் நீங்க ஒரு தடவை பண்ணீங்கன்னா தான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும், தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நீங்க பண்ண சொல்லி இந்த கேட்டகரிஸ்ல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று பண்ணீங்கன்னா போதும். இதுல வந்து குயிக்கர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெப்சைட்ல லிங்க் அலோவ் பண்ண மாட்டாங்க.
அதனால எந்த இதில் லிங்க் அலோவ் பண்ணுவாங்களோ பார்த்துட்டு பண்ணுங்க. குயிக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சோம் எல்லாம் பேக் லிங்க்ஸ்க்காக வர்றாங்க, மார்க்கெட்டிங்காக போடுறாங்க அப்படின்ட்டு. எனி டவுட்? So far, half pages,